ஹாய், குட் ஈவினிங். நம்ம சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். நிறைய சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, நிறைய பேர் என்னை தேடி வரீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுற விஷயங்கள் தன்னம்பிக்கை, தாழ்வு மனப்பான்மை இல்லாம தன்னம்பிக்கையோட செயல்படுறது. ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு பொண்ணை பத்தி நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலா உங்ககிட்ட. 12th படிக்கிறாங்க, படிக்கணும்னு ரொம்ப டிப்ரெஷன். நானும் என்ன பேசி அவங்க இது பண்ணவே இல்லை. நான் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி சரி ஓகே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரே மைண்ட் ஃபுல்லா டிப்ரெஷன். இது தூங்குறதே கிடையாது. ஏன் தூங்கலமா அப்படின்னு நான் கேட்டா, இல்ல மேம் கண்ணை மூடுனாவே எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் தான் வருது, என்னால நிம்மதியா தூங்க முடியல. அப்ப நீங்க எப்படி நிம்மதியா படிப்பீங்க? அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிப்பீங்க? படிக்க முடியாது. ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு, அவங்க சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கேம்பஸ்ல இப்ப செலக்ட் ஆயிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு எப்படா செலக்ட் ஆனேன் கேம்பஸ்ல அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல மேம் நான் வந்து ஆன்சர் தப்பா தான் பண்ணேன், பட் அந்த இடத்துல ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப ஸ்மார்ட்டா எனக்கு அது என்ன சொல்றது, அந்த இடத்துல எனக்கு அந்த ஆன்சர் தெரியும், பயப்படாம ஆன்சர் பண்ணேன் மேம். ஸோ அதனாலதான் நான் செலக்ட் பண்ணாங்க. நான் திருப்பி நான் போய் இந்த சார் கிட்ட சொன்னேன், சார் வந்து நான் இந்த ஆன்சருக்கு இதுதான் ஆன்சரா இருக்கும், பட் நான் தவறா சொல்லிட்டேன், நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அப்ப இந்த பொண்ணை கூப்பிட்டு சொன்னேன், இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? நீ படிக்கணும்னு கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு அவளுக்குள்ளேயே ஒரு என்னன்னா அவள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. நம்ம படிச்சிருவோமா, நம்ம மார்க் எடுத்துருவோமா, நம்ம வின் பண்ணிடுவோமா அப்படின்ற ஒரு நான் அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் உன்னை நம்பு, உனக்குன்னு கெப்பாசிட்டி பவர் இவ்வளவுதான் அப்படின்னு தெரியும் இல்லையா, அதை ஒர்க் பண்ண. சும்மா அடுத்தவங்கள ஜெயிக்கணும், அடுத்தவங்கள வின் பண்ணணும், ஸ்கூல்ல வின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரா நாலேஜை இது பண்ணிக்கோ, தன்னம்பிக்கையோட செயல்படு, தாழ்வு மனப்பான்மை விற்று அப்படின்னும் போது அவங்க அக்காவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது, ஓ இப்படி கூட இருக்கலாமா, இப்படி வின் பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் நார்மலானாங்க. செகண்ட் விஷயம், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், ஒரு ட்ரஸ்டோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே போகும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நான் போகும்போது ஒரு சில விஷயங்கள், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை எனக்கு தேவைப்படுற விஷயங்களை நான் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வருவேன். தப்பு இல்லை, நான் அப்படி அப்சர்வ் பண்ணிட்டு வருவேன். அதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அந்த சார் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஸ்டேஜ் ஏறி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நான் படிக்க போகும்போது ஒரு பட்டன் இருக்காது, 2 பட்டன் இருக்காது, 3 பட்டன் இருக்காது. ஒரு காலகட்டத்துல பட்டனே இல்லாம பின்னூசி போட்டுட்டு போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல உங்க முன்னாடி ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு கோட் போட்டு உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் என்னோட தன்னம்பிக்கை மட்டும்தான். அந்த இடத்துல வந்து பின்னூசி குத்திட்டு போறோமே, நம்ம என்னத்தை போய் இது பண்ணிட போறோம் அப்படின்றத அந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டுட்டு நான் என் தன்னம்பிக்கையோட செயல்பண்ணி இன்னைக்கு வின் பண்ணி இந்த இடத்துல நிக்கிறேன்னு சொன்னாரு. உண்மையிலேயே கைத்தட்டுற விஷயம். அந்த இடத்துல அவர் சொல்றாரு ஒரு விஷயம், என்ன மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷன், நானே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான் விஷயமே. ஃபர்ஸ்ட் நீங்க தாழ்வு மனப்பான்மை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும், நம்ம லவ் பண்ணணும். அந்த ஒரு இதே இல்லாம நம்ம எப்படி வின் பண்ண முடியும்? நம்ம மேல நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம எப்படி போய் ஒரு இடத்துல வின் பண்ண முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். வின் பண்ண முடியாது. ஒரு பொண்ணு அப்படிதான் ஸ்கூல் முடிச்சாச்சு, காலேஜ் போகும்போது என்கிட்ட வந்து கேட்கறா, மேம் நான் வந்து காலேஜ் போறேன். சூப்பர், சந்தோஷமான விஷயம். சொல்லி இதுல என்ன பயம் அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல மேம் நான் காலேஜ் போறேன், நான் தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கேன். இந்த தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கேன்றதை நீங்களே ஏன் இது பண்ணிக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க நிறைய குழந்தைங்க, உங்களுக்குள்ள இருக்கிற நிறைய நாலேஜ் இருக்கு, நிறைய திறமை இருக்கு. நீங்களே உங்களை டவுன் பண்ணி கீழே கொண்டு போய்க்கிறீங்க. நீங்க தான் அதுக்கு காரணம், மத்தவங்க காரணம் கிடையாது. உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே திறமை இருக்கு, அது நீங்க தான் கொண்டு வர மாட்டேன்றீங்க. உங்களே டாமினேட் பண்ணி கீழே நீங்களே போய்க்கிறீங்க. அங்க அப்போ வந்து சொன்னாங்க, காலேஜ் போறேன் மேம், பயமா இருக்கு அப்படின்னாங்க. ஏன் பயம், என்ன விஷயம் அப்படின்னு. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அங்க போனோன்னே எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுவாங்க மேம், நான் பேசுவேன் பட் பயந்துக்கிறேன். ஓகே. செகண்ட் வந்து அவங்களாம் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு வருவாங்க மேம், எங்கிட்ட இருக்கிறது நார்மலா இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான். ஓகே. தேர்ட் இல்ல அவங்க கொண்டு வர டிஃபன் பாக்ஸ் தான் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். நான் ரைஸ் தான் கொண்டு போவேன், அவங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல. ஓகே. ஃபோர்த் ஒன் அவங்க எல்லாம் வந்து பயங்கர அட்ராக்ஷனா வருவாங்க, என்னால அப்படி போக முடியாதா மேம், எனக்கு அந்த அட்ராக்ஷன் இல்லையே. ஃபிஃப்த் ஒன் எப்படி உங்களை ஃபோக்கஸ் பண்றது? அதாவது உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, நீங்களே வந்து என்கிட்ட இல்ல இமேஜினேஷன் பண்ணிக்கிறீங்க. அதுதான் வந்து மைனஸ் பாயிண்ட்ஸ். ஒரு கேம்பஸ்குள்ள போறீங்க, அவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க, நீங்க தமிழ்ல பரவாயில்ல,
நீங்க ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோர்ஸ்ல இப்ப எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி மேக்ஸோ இல்ல பிஎஸ்சி மேக்ஸோ அதுல ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சப்ஜெக்ட பத்தின நாலேஜ் உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அத பிரசன்டேஷன் கொடுங்க. அதானே கேம்பஸ், அதானே காலேஜ் விரும்புறாங்க. உங்ககிட்ட திறமை இருக்கிறதுனால தானே அந்த காலேஜ் செலக்ட் பண்ணிருக்காங்க உங்களை. ட்ரெஸ்ஸிங்னஸ், செகண்ட் ஒன் ட்ரெஸ்ஸிங்னஸ். ஓகே, நம்மகிட்ட என்ன ட்ரெஸ்ஸிங்னஸ் இருக்கோ அது நீட்டா பர்ஃபெக்டா என்ன, அதான் சொல்றேன், எனக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சா போதும், மத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படிதான் பாக்கணுமே ஒழிய அடுத்தவங்களுக்கு அவங்கள பாத்தீங்கன்னா உங்களால ட்ரெஸ்ஸிங்னஸே போட முடியாது. ஃபுட்டு என்ன வேணாலும் கொண்டு வரட்டும், அது அவங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்டு கொண்டு வராங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்டு கொண்டு போறீங்க. இதுல என்ன இருக்கு? டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு ஒரு மாதிரி சையா இருக்கு. ஏன் சையா இருக்கு? நான் அதை தான் திருப்பி சொல்றேன். நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள், நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில தாட்ஸ், நம்ம கிட்ட சுத்தி இருக்கிற ஒரு நபர்கள் நம்மள ஃபர்ஸ்ட் நம்பினாதான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். எனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இல்லாத போது நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? ஒர்க் பண்ணவே முடியாது. தாழ்வு மனப்பான்மை தள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல நான் கொண்டு போற ஃபுட்டு, நான் போட்டிருக்க ட்ரெஸ், நான் எனக்குள்ள நாலேஜ் பர்ஃபெக்ட்னு உள்ள கேம்பஸ்குள்ள போவாங்க, கண்டிப்பா உங்களால வின் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இல்ல எனக்கு ஒண்ணுமே இல்ல நான் இப்படி பண்ண முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்ன ஃபோக்கஸ் பண்ண முடியல? யாரை ஃபோக்கஸ் பண்ண முடியல? எல்லாருக்கும் பொதுவாக தான் கிளாஸ் எடுக்க போறாங்க மேம். ஆன்சர் பண்ண போறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா வச்சு ஆன்சர் பண்ண போறீங்க. இவங்க தப்பா எடுத்துக்குவாங்களான்னு நினைச்சீங்கன்னா உட்காந்துட்டே தான் இருக்கணும், நீங்க ஆன்சர் பண்ணவே முடியாது. தப்போ ரைட்டோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன லிசன் பண்ணீங்க அப்படின்றத எந்திரிச்சு ஆன்சர் பண்ண போறீங்க. அது தப்பா ரைட்டான்னு மேம் சொல்ல போறாங்க, தப்பா இருந்தா சொல்லி கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான். கான்ஃபிடென்ட் ஃபர்ஸ்ட் திருப்பி சொல்றேன், நம்ம லவ் பண்ணணும். நமக்கு மேல என் மேல எனக்கு நம்பிக்கை வரணும். எனக்கு நம்பிக்கை இருந்தா போதும், நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு தாட்ஸ் எல்லாருக்குள்ளயும் வரணும். வந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியும். இதை பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஆன்சர் பண்றேன், அடுத்த வீடியோஸா போடுறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச்.